பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வருடத்தின் 365 நாட்களும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசி நாள், இந்த 365வது நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எவ்வளவோ ஆண்டவர் எல்லா தீங்குக்கு விலக்கி நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நம்மை அருமையாய் போஷித்து உடுத்துவித்து நமக்கு நல்ல உறைவிடத்தை தந்து எல்லா விதத்திலும் ஒரு தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை ஏந்தி சுமந்து இந்த வருடத்தின் கடைசியிலே கொண்டு வந்து விட்டிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் பாராட்டின கிருபைகள், அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து முதலாவது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும். உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பி உள்ளோ, உறுதியாய் பற்றி கொண்டோ உம்மையே நம்பி உள்ளோ. பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இந்த வருடத்தின் கடைசி நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, எபிரேயர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 3:14. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆரம்பத்திலே, இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் மேல் நாம் வைத்த நம்பிக்கை இந்த முடிவு நாள் வரையிலும் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தோமானால் நாம் கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆகவே அவரிடத்திலே பங்குள்ள நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கென்று குறித்த எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுவார். ஒருவேளை இந்த வருடத்தில் அநேக காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். நாம் விசுவாசித்தால் இன்றைக்கு தேவனுடைய மகிமையை நாம் காண்போம். ஆபகுக் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. இந்த கடைசி நாளிலும் கூட ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் தாமதம் இல்லாதபடி இன்றைக்கும் அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சகரியா 9:12, நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு என்று சொல்லும் பொழுது இந்த வருடத்தின் கடைசி நாளாகிய இன்றைக்கு அது நிறைவேறும். இரட்டிப்பான நன்மைகளோடு கூட ஆண்டவர் தரிசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாமதித்தாலும் காத்திரு. ஒருவேளை தாமதமாயிருக்கலாம், நீங்கள் காத்திருந்திருக்கலாம், இன்றைக்கு அது நிச்சயமாய் வரும்.
அது இனிமேல் தாமதிப்பது இல்லை. யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டீர்களானால் நாளைக்கு தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இன்றைக்கு நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுவோம். அவர் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர். அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும், நாளைக்கு உம்முடைய அற்புதங்களை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது அவர் நமக்காய் சிந்தின அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவி சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் நம்மை ஆண்டவர் பயன்படுத்தி அவருடைய ஆசீர்வாதங்களை அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இன்றைக்கு உதவி செய்வார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். ஆண்டவரை நாம் நம்பும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒருவேளை வருடத்தின் முடிவு நாளிலே நாம் நின்று கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த முடிவை இன்றைக்கு கூட நீ பெற்றுக்கொள்ள முடியும். உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரையே நம்பி இந்த வருடம் முழுவதும் கடந்து வந்திருக்கிறபடியினால் இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது. இன்றைக்கு அவர் பூரண சமாதானத்துடன் நம்மை காத்து கொள்ளுவார். நாம் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு ஆண்டவர் திரும்ப தருவார். இன்றைக்கு நம்மை நிறைவாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வருடம் முழுவதும் காத்திருந்த ஒவ்வொரு காரியங்களையும் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த வருடத்தின் கடைசி நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆரம்பத்தில் நாங்கள் கொண்ட நம்பிக்கையை இந்நாள் வரையிலும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. இன்றைக்கும் ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு பங்குள்ளவர்களாய் இருக்கிறபடியினாலே கர்த்தர் இந்த நாளிலே நிறைவேற்ற இதுவரையிலும் தாமதித்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு நிச்சயமாக எங்களை தேடி வருகிறபடியினால் உமக்கு நன்றி. இன்றைக்கு நாங்கள் எங்களை உம்முடைய இரத்தத்தினாலே சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்கப்படும் பொழுது நாளைக்கு இன்னும் அதிகமான அற்புதங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளுவோம் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொன்ன ஆண்டவர், உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன ஆண்டவர், இன்றைக்கு ஒவ்வொருவரையும் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொண்டு நிறைவான பலனையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவிச்சு. அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.